ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். குரு பயிற்சி பலன்கள் 2025. குரு பகவான் இப்போ ரிஷப ராசியில் இருக்கார். அவர் மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்னைக்கு ரிஷப ராசியிலேருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போகிறாரு. அப்படி மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் மீன ராசிக்கு என்ன வித பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த மீன ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். இப்பயிற்சியாகி வரக்கூடிய குரு பகவானுக்கு 3 பார்வை இருக்குது. 5, 7, 9. இதில் 5ஆம் பார்வையாக மீன ராசிக்கு 8ஆம் இடமான துலாம் ராசியை பார்க்குறாரு. இதுக்கடுத்து குரு பகவான் மீன ராசிக்கு 10ஆம் இடமான தனுசு ராசியை தனது 7வது பார்வையாக பார்க்குறாரு. அதுக்கடுத்து குரு பகவான் தனது 9வது பார்வையாக மீன ராசிக்கு 12ஆம் இடமான கும்பராசியை பார்க்குறாரு. இப்படி குரு பகவான் தனது 3 பார்வையையும் 8, 10, 12 அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இதுவரையும் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்தார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய பண விஷயங்களில் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்காரு. பண விரயம் நிறைய ஆயிருக்கும். அதுவும் இல்லாமல் வருமானமே இல்லாமல் போயிருக்கோம். வருமானத்தில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம், தடையை ஏற்படுத்தியிருக்கோம். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு வேலை இல்லாமல் போயிருக்கோம். ஏன்னா வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு இது சகஜம். வேலை இருக்கிறவங்களுக்கு சம்பளம் வந்துடும். அவங்களுக்கே வேலை இல்லாமல் போனதெல்லாம் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும்போது நடந்திருக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு டாக்குமெண்ட்டு, அதே சமயத்தில் சில செக்கு, இது விஷயமாக கடன் பிரச்சனைகள், அதே போல் வர வேண்டிய பணம், கொடுக்க வேண்டிய பணம் எல்லாமே தடையாயிருக்கும். வர வேண்டிய பணம் வந்திருக்காது. கொடுக்க வேண்டிய பணத்துக்கு அதிக கஷ்டங்கள் வந்திருக்கும். பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட சண்டை வந்திருக்கும். பக்கத்தில் வேலை பார்க்குறவங்களோட சண்டை, கூட வேலை பார்க்குறவங்களோட ஏதாவது ஒரு பிரச்சனை, மனக்கசப்பு, பிரிவு இதெல்லாம் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும்போது முயற்சி ஸ்தானங்களில் நிறைய தடையாக இருந்திருக்கும். முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும்போது வந்திருக்கும். இப்போ 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார். இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார். இப்போ குரு பகவானோட பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கறது. அவருடைய 7வது பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுகிறது. தனஸ்தானம் சூப்பராக இருக்கும். ஏன்னா வருமானம் உயரும். ஏன்னா தொழில் சிறப்பாக இருக்கும். தொழிலில் வியாபாரத்துலலாம் பார்த்திங்கன்னா திடீர் வளர்ச்சி வரும். புதிய தொழில் அமையும். தொழில் ஒப்பந்தங்கள் நடக்கும். இதுவரைய தொழிலில் முயற்சி செஞ்சு அதில் ஃபெயிலியர் ஆனது நிறைய இருக்கும். இப்போ தொழில் அமையும். தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். தொழில் மாற்றமும் உண்டாகும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பிரச்சனையாக கஷ்டமாக இருந்தவங்களுக்கு இப்போ வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கூட வேலை பார்த்தவங்களால தொல்லைகள் இருந்ததுன்னா அந்த தொல்லைகள் விலகும். அதே போல் குரு பகவான் 10ஆம் இடத்து பார்வை பார்க்கும்போது நிறைய பேருக்கு பயணங்கள் அதிகம் உண்டாகும். அது காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக இருக்கும். தனுசு, வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், பெரும்பாலும் வெளிநாட்டு பயணங்கள் அதிகம் உண்டாகும். ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டாகும். ஆன்மீக பெரியர்களோட தொடர்பு உண்டாகும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நேரடியாக பல தொடர்புகள் வரும். கோயில் விஷயங்களில் நீங்கள் அதில் ஈடுபாடு அதிகம் காட்டுவீங்க. அதே போல் நல்ல பலன் உண்டாகும். இப்போ தொழிலுக்கு இறைவனை கூட இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது தொழில் சம்பந்தமான செல்வாக்கு மிக்க மனிதர்கள், அதே போல் தொழிலுக்கு உதவக்கூடிய வசதி படைத்தவர்கள், குரு பகவான்னா வசதி படைத்தவங்களையும் சொல்லும். கௌரவமான மனிதர்கள், அதிகாரம் படைத்த மனிதர்கள், இவர்களோட தொடர்பு அங்கே வரும். அவங்களுடைய உதவிகள் கிடைக்கும். பொதுவாக மீன ராசிக்கு இப்போ குரு பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தடைகள் விலகும், பயம் விலகும். அதே போல்
சில சங்கடங்கள், கஷ்டங்கள், தடைகள், பெரிய பாதிப்புகள் இதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய சூழ்நிலை இந்த 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை இருக்கும்போது வரும். அதே சமயத்தில் சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் கஷ்டங்கள், அதே போல் மனைவியோட பிரச்சனை, கணவனோட பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் அது சரியாகும். ஏற்கனவே குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகம் இருந்தது. அந்த பிரச்சனைகள் இப்போ சரியாகும். திருமணம் சில பேருக்கு நடக்கும். திருமண முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்துக்கு கணவன் அல்லது மனைவி சரியானபடி அமைவாங்க. அதே போல் இந்த 8ஆம் இடத்து குரு பார்வை இருக்கிற நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள்னு சொல்லக்கூடிய இடம் அது. எதிர்பார்க்காத பல நல்ல சம்பவங்கள் நடக்கும். 8ஆம் இடங்கிறது எதிர்பார்க்காத சில கஷ்டங்கள் நடக்கும். விபத்து, அடிப்படுறது, நோய் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதே இடத்த குரு பகவான் பார்க்கையில் அப்படி தலைக்கீழ நடக்கும். திடீர்னு நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும், எதிர்பாராத நல்ல விஷயங்கள். அதே போல் மற்றவர்களால் உதவி, யார் செய்ய மாட்டாங்கன்னு உதவி செய்ய மாட்டாங்கன்னு நினைப்போமோ அவங்க வந்து உதவி செய்வாங்க. கேட்காத இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் 8ஆம் இடத்தை குரு பார்க்குறவங்களுக்கு தான் நடக்கும். அதே போல் 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்களுக்கு, லாட்ரி, அதே போல் சில கேம்லிங்கில் இருக்கவங்களுக்கும் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இருந்தாலும் அதை அதிகம் நம்ப வேணாம். திடீர் அதிர்ஷ்டங்களை எப்போவுமே நம்பக்கூடாது. அது வரலாம். ஜாதகத்தில் வேறு திசா புத்திகள் சரியில்லைன்னா அது கஷ்டத்தையும் கொடுத்துட்றான். இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய பொது பலன்களில் மிக சரியாகவே அது நடக்கும். நல்லது நடந்தால் அதை எடுத்துக்கலாம், கெட்டது நம்மளே தேடி போகக்கூடாது. அப்போ 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதும் இந்த மீன ராசிக்கு ஒரு சாதகமான நிலையை கொடுக்குது. அதே போல் 12ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை, அவரது 9வது பார்வை இருக்குது. அது காலபுருஷனுக்கு வந்து லாபஸ்தானம். உங்களுக்கு 12ஆம் இடமாக அந்த காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் வர்றதுனால பயணங்களால் லாபங்கள் உண்டாகும். அதே போல் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும். அயன சயன சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்ல உடல்நிலை, மனதில் நிம்மதி, சந்தோஷம், நல்ல உறக்கம் இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிட்டாலே எல்லாமே லாபம்தான். இது உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம். இந்த லாபங்கள் வந்து உருவாகிறதுக்கு அங்கே குரு பார்வை இருக்கணும். இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 9வது பார்வையால் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் நல்ல தூக்கம் வரும், நல்ல உடல்நிலை இருக்கும், அதிக பயணங்கள் உண்டாகும். சில பேர் நீண்ட தூரமாக கோயில்களுக்கு போய் பல வேண்டுதல்கள் வச்சுருப்பாங்க. அந்த வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்ற மாதிரி இப்போ சூழ்நிலை வரும். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் உண்டாகும். வெளிநாட்டில் இருக்க மனிதர்களால் நல்ல பயனுள்ள தகவல்கள், உதவிகள் கிடைக்கும். அதே சமயத்தில் சிலர் தொழில் விருத்திக்காக அங்கே, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், தொழில் முதலீட்டு பணம் வந்து கிடைக்கும். அதே போல் சிலருக்கு வந்து புதிய நண்பர்கள் அமைஞ்சு அவங்க மூலயமா உங்களுக்கு புதிய பணவரவுகள், பண உதவிகள் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடம் கையில் இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் தொழில் வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பலவித மனிதர்கள் வந்து அங்கே வருவாங்க. அலைச்சல் தெரிச்சல்கள் வந்து அதிகம் இருந்தாலும் அதனால் பயன் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால. குரு பகவானுடைய பார்வை இல்லாத போது தான் அது விரயங்கள் நம்ம எடுத்துக்கணும். குரு பகவானுடைய பார்வை இருக்கும்போது அதுவே நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் பயணங்களில் பெரும்பாலும் கோயிலை பார்க்குறது, நல்ல மனிதர்களை பார்க்குறது, உயர்ந்த மனிதர்களை பார்க்குறது, செல்வம் படைத்த செல்வாக்கு படைத்த மனிதர்களோட தொடர்பு நீண்ட தூர பயணத்தினால கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் நல்ல உடல் வலிமை, மன வலிமை, அதே போல் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது ஏற்படும்.
அதே சமயத்தில் உங்களுக்கு நிறைய உடல்நிலையில் வந்து உங்களுக்கு நல்ல அந்த விரயங்கள் வந்து குறையும், மருத்துவ செலவுகள் குறையும். அதே போல் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு, இடம், அதே போல் வாகனத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், இது வந்து உங்களுக்கு தொழில் விஷயமாகவோ அல்லது வேலை விஷயமாகவோ ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தாய் வழி சொந்தங்களால் உதவிகள் இருக்கும், தாயினால் உதவி இருக்கும். சிலர் இடம் வாங்கி வீடு கட்டலாம், சிலர் இடம் வாங்கலாம், சில பேருக்கு வந்து வாகன மாற்றம் இருக்கும், சிலர் புதிய வாகனங்களே வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கல்வியில் ஒரு உயர்வு நிலை இருக்கும். அதே போல் சொந்த ஊரில் மதிப்பு இருக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கையில் உங்களுக்கு கல்வினால் ஒரு உயர்வு வரும். அதே சமயத்தில் பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும். உங்கள் தேவைகளால் அனைத்தையும் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பொதுவாக ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்குகிற மாதிரி, வீட்டுக்கு வாங்குகிற மாதிரி, உங்கள் தேவைகளுக்கு வாங்குகிற மாதிரி இருக்கும். ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். இது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் இந்த நன்மைகள்லாம் நடக்கும். அதே போல் இதில் ரொம்ப பலன் அளிக்கிறது 10ஆம் இடத்துக்கு, தொழில் ஸ்தானத்துக்கு உங்களுக்கு குரு பகவானோட பார்வை இருக்கிறது. இந்த பார்வை பலம்தான் இந்த மீன ராசிக்கு இப்போ இருக்கிற இந்த 7.5 சனியில் எல்லா கஷ்டங்களையும் விலக்கி மிகப்பெரிய ஒரு நன்மையை நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மிக ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக வந்து மீன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது, அதே போல் அவருடைய பார்வையால் 10ஆம் இடத்தை பார்க்குறது எப்போவுமே சுபத்தன்மையை தான் கொடுக்கும். அதே சமயத்தில் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த 8ம் 12ம் உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை விளக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.